அஸ்ஸலாம் அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மக்காவாசிகள் நபி யூசுப்பும் அவருடைய சகோதரர் பற்றி விசாரித்த போது இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கூறினான், அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த மக்காவாசிகளே, அவர்களின் சகோதரருக்கும் ஏற்பட்ட தோல்வியை போன்றே நீங்களும் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள். அவர்கள் அடிபணிந்தது போன்றே நீங்களும் வெகு விரைவில் அடிபணிவீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது. இறை தூதர்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், தங்களிடம் வந்த நம்முடைய தூதர்களை நிராகரித்தவர்கள் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் நம்முடைய மார்க்கத்தில் திரும்பிவிட வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் உங்களை எங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய இறைவன் அந்த தூதர்களை நோக்கி, நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்று உங்களை அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பூமியில் நிச்சயமாக நாம் குடியேற செய்வோம் என்று வஹி மூலம் அறிவித்து, இது எவர் என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை பயந்து, என் அச்சமூட்டலை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சன்மானமாகும் என்று அவர்களுடைய இறைவன் அறிவித்தான். அல் குரான் 14வது சூரா 13, 14 வசனங்கள். பாரசீகர்களுக்கும் ரோமரியர்களுக்கும் மிக கடுமையான போர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்காவாசிகள் இணை வைப்பவர்களாகிய பாரசீகர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அல்லாவையும் மறுமையின் நாளையும் நம்புகின்ற ரோமர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது பாரசீகர்கள் தான் வலுப்பெற்று முன்னேறியும் வந்த நேரத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தி விடுவார்கள் என்ற நற்செய்தியை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் மற்றொரு நற்செய்தியும் கூறினான். அதுதான் முஸ்லிம்களுக்கு அல்லாவின் உதவி வெகு விரைவில் உண்டு என்பது. நமக்கு சமீபமான பூமியில் உள்ள ரூம் வாசிகள் தோல்வியடைந்தனர்கள். அவர்கள் இன்று தோல்வி அடைந்து விட்ட போதிலும் அதிசீக்கிரத்தில் வெற்றியடைவார்கள். அதுவும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றியடைவார்கள். வெற்றி தோல்வி என்ற விஷயம் இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவர்கள் வெற்றி அடையும் அந்த நாளில் நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் உதவியை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு உதவி புரிகிறான். அவன் அனைவரையும் மிகைத்தவனும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். அல் குரான் 30வது சூரா 2, 5 வசனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது இது போன்ற நற்செய்திகளை மக்களுக்கு கூறி வந்தார்கள். ஹஜ் காலங்களில் உக்கால், மஜன்னா, தில் மஜஸ் என்ற இடங்களில் தூதுவத்தை எடுத்து கூறுவதற்காக மக்களை சந்திக்கும் போது சொர்க்கத்தின் நற்செய்தியை மட்டுமல்லாது இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியையும் கொண்டாடும் செய்தியும் கூறி வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையின் நற்செய்தியை கூறி வந்தார்கள். மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள், வெற்றி அடைவீர்கள். இதன் மூலம் அரபியர்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம். அரபி அல்லாதவர்களும் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள். நீங்கள் இறந்து விட்டாலும் சொர்க்கத்தில் மன்னர்களாகவே இருப்பீர்கள். இப்னு சாது. உத்பா இப்னு ரபி உலக ஆபாசங்களை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரம் பேசி அவர்களை பணிய வைக்க முயன்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு கூறிய பதிலையும், அந்த பதிலில் இருந்து இஸ்லாம் நிச்சயம் மிகைத்தே தீரும் என்ற உத்துபா விளங்கி கொண்டதையும் இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம். இவ்வாறு அபுதாலிபிடம் வந்து கடைசி குழுவினர்களுக்கும் கூறிய பதிலையும் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அந்த பதிலில் ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். அவ்வார்த்தையின் அரபியர் உங்களுக்கு பணிவார்கள். அரபியர் அல்லாதவர்களும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று மிக தெளிவாகவே அம்மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் நிழலில் தங்களது போர்வையை தலையணையாக வைத்து படுத்திருந்த போது நான் அவர்களிடம் வந்தேன். அப்போது இணை வைப்பவர்கள் புறத்தில் இருந்து பல சிரமங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்விடத்தில் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தனைக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்து விட்டது. படுத்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்து, உங்களுக்கு முன்னிருந்த மக்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக அவன் எலும்பு சதை நரம்புகளை ரம்பத்தால் அறுக்கப்பட்டன. ஆனால் அத்தகைய துன்பம் கூட அவரை மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இம்மார்க்கத்தை முழுமையாக்கியே தீருவான். அப்போது யமன் நாட்டில் உள்ள ஜன்ஆ நகரிலிருந்து ஹலமத் நகரம் வரை அல்லாவின் அச்சத்தை தவிர வேறு எந்தவித அச்சம் இன்றி பயணம் செய்பவர்கள் பயணிக்கலாம்.
ஆனால் நீங்கள் அல்லாவின் உதவி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்கள் என்று கூறினார்கள். புகாரி. இது போன்ற நற்செய்திகள் மறைமுகமாகவும் அநியாயக்காரர்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாறாக முஸ்லிம்கள் இந்த நற்செய்தியை தெரிந்து வைத்திருந்தது போலவே நிராகரிப்பவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அஸ்வத் இப்னு முத்தலிப் அவனது கூட்டாளிகளும் நபி தோழர்களை எப்போது பார்த்தாலும் இடித்துரைப்பதும் கிண்டல் செய்வதுமாக இருந்தனர். மேலும் இதோ பாருங்கள், கிஸ்ரா ஹைசன் நாடுகளுக்கு வாரிசுகளாக ஆகப்போகும் அரசர்கள் உங்களை கடந்து செல்கிறார்கள் என்று நபி தோழர்களை குத்தி காண்பித்து விசில் அடித்து கைத்தட்டி கேலி செய்வார்கள். இவ்வுலகில் அதிவிரைவில் ஒளிமயமான சிறப்புமிக்க எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட்ட நற்செய்திகளால் எல்லா புறத்திலிருந்தும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட வந்த கொடுமைகளை அநியாயங்களை கோடை காலத்தில் வெகு விரைவில் கலைந்துவிடும் மேகமூட்டமாக நபித்தோழர்கள் கருதினார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு நற்செய்திகள் கூறிக்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த நற்செய்திகள் உலக வெற்றியை மட்டும் குறிப்பிடாமல் அலியா மறுமையின் நிலையான சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு உண்டு என்று கூறியது. இது நபி தோழர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது. இது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களில் ஆன்மாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை எனும் பயிற்சி மூலம் வலுவூட்டி வந்தார்கள். அவர்களை குர்ஆன் மற்றும் நல்லுபதேசங்களால் பரிசுத்தமாக்கினார்கள். உலக பொருட்களுக்கு அற்ப சுகங்களுக்கும் அடிமையாகுவதிலிருந்து விடுவித்து உள்ள தூய்மை, நற்பண்பு, உரிய குணங்கள் என மிக உயர்ந்த தரத்திற்கு தங்களது தோழர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அகிலங்களை படைத்து அல்லாவின் பக்கம் அவர்களின் கவனங்களை திருப்பினார்கள். வழிகேடு என்ற இருள் அகற்றி இஸ்லாம் என்ற ஒளியின் அவர்களை நிறுத்தினார்கள். துன்பங்களும் துயரங்களும் பொறுத்து சகித்து துன்பம் இழைத்தவர்களை பழிவாங்காமல் உள்ளத்தை அடக்கி அழகிய முறையில் மன்னிக்கும் பண்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதனால் நபி தோழர்களிடம் மார்க்க உறுதி, ஆபாசங்களை விட்டு விலகி வாழ்வது, இறை திருப்திக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது, சுருக்கத்தை விரும்புவது, மார்க்க கல்வியின் மீது பேராசை கொள்வது, மார்க்கத்தின் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வது ஆகிய அனைத்தையும் காணப்பட்டன. மேலும் மன ஊசலாட்டங்கள், கடிவாளமிட்டு அற்ப உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு விடாமல் மனக்குழப்பங்களை கட்டுப்படுத்தி பொறுமை, நிதானம், கண்ணியம், ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து சிறந்த நன்மக்களாக விளங்கினார்கள். 3ஆம் காலகட்டம். மக்காவிற்கு வெளியே இஸ்லாமிய அழைப்பு. தாயிப் நகரி. நபித்துவத்தின் 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள தாயிப்பிற்கு சென்றார்கள். இது கிபி 619 மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் ஆரம்பத்தில் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அடிமை ஜைது இப்னு ஹாரிஸுடன் கால்நடையாக சென்றார்கள். திரும்பும் போதும் கால்நடையாக திரும்பினார்கள். வழியில் இருந்து ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தால் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிற்கு சென்ற போது அங்கு வசித்து வந்த சாஹிப் கூட்டத்தாரின் தலைவர்களுக்கு அம்மார் இப்னு உமைர் அஸ்காஃபி என்பவனின் பிள்ளையுமான அப்துல் யாலில், மசூத், ஹபீப் என்ற 3 சகோதரர்களும் சென்றார்கள். அவர்களிடம் இஸ்லாமை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். ஆனால் அவர்கள், ஒருவன் உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் கௌபாவின் திரையை கிழித்து விடுவேன் என்று கூறினான். மற்றொருவன், அல்லாவிற்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொரு ஆள் கிடைக்கவில்லையா என்று கேட்டான். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி தாயிப் நகருக்கு போன போது அங்கு நடந்த 3ஆம் மாணவன், அல்லாவின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன். நீ உண்மையில் தூதராக இருந்தால் உனது பேச்சை மறுப்பது எனக்கு மிகவும் ஆபத்தானதாகும். நீ அல்லாவின் மீது பொய் கூறுவராக இருந்தால் உன்னிடம் பேசுவதே எனக்கு தகுதியல்ல என்று கூறினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் உங்களது முடிவாக இருந்தால் நமது இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபில் 10 நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள், பிரமுகர்களை சந்தித்து இஸ்லாமிய அழைப்பை விடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வம்பர்களை ஏவி விட்டனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள வம்பர்களுக்கு அடிமைகளுக்கும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினார்கள். இறுதியில் மக்களிடம் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் 2 அணிகளாக நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்களை எறிந்தார்கள்.
அதிகமான கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிங்கால் நரம்பை நோக்கி எறியவே அவரது பாதணிகளும் இரத்த கரைகளாயின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அவர்களது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸ் நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கி கொண்டார்கள். இதனால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தாயிஃபிலிருந்து 3 மைல்கள் தொலைவில் உள்ள ரபீஆவுடைய மகன்களான உத்பா, சபா என்ற இருவருக்கு சொந்தமான தோட்டம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்துக் கொண்டே வந்தனர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோட்ட பந்தலின் நிழலில் அமர்ந்தார்கள். அப்போதுதான் மிக பிரபலமான அந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையினால் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தது என்பதை தாயிப் மக்கள் இஸ்லாமை ஏற்காததினால் எவ்வளவு துக்கத்திற்கு ஆளானார்கள் என்பதையும் அந்த பிரார்த்தனையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.